துரோகியா இருப்பேன். நான் திரும்பவும் சொல்றேன், விஜய துரோகின்ற பட்டம் இல்ல, நிச்சயம் குத்துறதுக்கு 100% தகுதியான மனுஷன். ஏன் அப்படின்னா 2 வருஷமா சீமான் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில கழுத்து அறுத்தாங்க. யாரு? சீமான். சீமாவோட எல்லா கொள்கை விஷயங்களையும் வாங்கிட்டு அவர் கழுத்து அறுத்து நம்ம காங்கிரஸ் போயிருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப பெரிய லெவலில் அவர் கனவு கண்டு வச்சிருந்தாரு. ஏன்னா சீமான் வேணாம் அப்படின்னு தள்ளிட்டு சீமான் ஓட்டை நம்ம எடுத்துக்குவோம். இந்த திட்டம் தான் அப்ப போட்டாரு. அப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு அதிமுக கழுத்து இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஆள் என்ன உருவாக்கி வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் இவருக்கு குரல் கொடுக்குறாரோ அவங்களுக்கு எதிராக ஒரு பேச்சு அவர் பேசுவாரு அப்படின்னு. ஏன்னா நம்பகத்தன்மை உடைச்சது மட்டும் கிடையாது, அரசியல் எல்லா தரப்புலையும் பகையை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பகையை ஃபுல்லா எதிர்கொள்ள போறது விஜய் இல்ல, விஜயோடைய நிர்வாகிகள் இந்த களத்துல இருக்காங்க. அவங்க தான். நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறம் இது வரைக்கும் 4 மடங்கு 5 மடங்கு உச்ச பகையை எதிர்கொள்ள போறாங்க. இதை உருவாக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையவே கிடையாது. நீங்க எப்பயும் போல திமுக தான் எதிரி, திமுக தான் ஆளுங்கட்சி, அவங்களை எதிர்த்தா நாங்க போறோம், அவங்க தான் நாங்க மாற்று, இப்படி போயிருக்க முடியும். நேற்று உதவநிதி மதிக்கலன்னா நேற்று சீமான் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி பலருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு அதிமுக நடந்துச்சு. இனிமே எவனுமே உனக்கு உறவு கொடுக்க மாட்டாங்க. இதை ஏன்னா ஆரம்பத்துல இருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிக்கே சொல்றேன்னா, இவர் டெய்லி ஏதாவது விஷயங்களை பேசிதான் வச்சுக்குவேன். நாமக்கல் ஆரம்பிச்சு சேலம்ல தொட்டு நீங்க கரூர் கோயம்புத்தூர்ல தொட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா, சிவகங்கை ஆரம்பிச்சு ராமநாதபுரம் தொட்டு அந்த பகுதி கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தர் இருப்பான், மாவட்ட தலைவர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த மாவட்ட செயலாளர் அந்த களத்துக்கு போகும்போது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை குரல் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஆதரவு வந்து நிக்கிறோம் அப்படின்னு போய் அவன் நின்றான்னு வச்சுக்கேன். களத்துல மக்கள்கிட்ட ஈடுபாடோட அதுல ஒன்றிணைய முடியும். நீ எதுக்குமே குரல் கொடுக்கல, உன் முகத்தை வச்சுட்டு அவன் எங்கே போய் நிப்பான்? அந்த நிலைமை நீ உருவாக்கிட்டு நீ மாவட்ட செயலாளர் போய் வேலை பாருனா, மாவட்ட செயலாளர் எதை வச்சுட்டு போய் வேலை பார்ப்பான்? ஏன்பா நேற்று பிரச்சனைக்கு வந்து நிக்கல, முந்த நேரத்து இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த மக்களுக்கு நிக்கல, எதுக்குமே நிக்கல, கடைசியா சினிமா பிரபலத்தை தூக்கிட்டு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு நிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டானா? நான்